இன்றைக்கி நாம் குரு பயிற்சியை பற்றி தாங்க தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். இந்த 2024 இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயிற்சியாக குரு பயிற்சி இருக்குதுங்க. சனி கிடையாது, ராகு கேது கிடையாது, குரு பயிற்சி தாங்க இருக்குது. அதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, வாக்கியப்படியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் 1/5/2024 குரு பயிற்சி நடக்குதுங்க. திருக்கணிதத்திற்கும் சரி, வாக்கியத்திற்கும் சரிங்க, ஒரே நாளில் பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. அதனால் ஒன்றும் குழப்பங்கள் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இன்றைக்கி நாம் இந்த துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட அற்புதமான சிறந்த பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஒரு இடத்துல வாழ்ந்த மகான்கள், நீங்கள் இந்த ராகவேந்தர் பாபாஜியாக இருக்கட்டும், இல்லை விசயசாமியார், ரமண மகரிஷி, ஏதாவது ஒரு மகான் இருக்கார்ல, உங்களுக்கு பிடித்த ஒரு மகான், குங்குமப்பூவை டெய்லியும் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். 7ஆம் இடத்துக்கு குரு 8க்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது. ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. 8ல் வரதுனால பிபி கொலஸ்ட்ரால்லாம் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. டிப்ரெஷன் மட்டும் வச்சுக்காதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. டிப்ரெஷன் அப்படின்னா தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறது பண்ணும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கணும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். 7ல் இருக்கக்கூடிய குரு குடும்பத்திலேயே சிக்கலில் இருக்கும். புருஷ பொண்டாட்டி ஒன்றா இருந்தால் ஒரு இடத்துக்கு நிம்மதியாக போயிருக்க மாட்டீங்க. ஒரு வருஷமாக ஒரே தொந்தரவாக இருந்திருக்கும். அதையெல்லாம் மாறும். 8ல் இருக்கிற குரு எப்படி அப்படின்னா போதாதுங்களா, 8ல் இருக்கக்கூடிய குருவுக்கு வந்துட்டு சுப விரயம் அப்படிங்கிறது ஏற்படும். வீடை புதுப்பிக்கிறது, வீடை மாற்றி கட்டுறது, இது எல்லாமே ஏற்படுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும். தொழில் சார்ந்த நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதே போல் பூர்வீகம், இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கு இருந்த பாராமுகம் எல்லாமே மாறுங்க. இரத்தபந்த உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஏற்படும். அவர்களுக்கு வேண்டிய ஒரு உதவிகள் எல்லாமே செய்வது ஆச்சரியத்தை ஏற்படுத்துங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் ரொம்ப அற்புதமாக கை கொடுங்க. அதே மாதிரி எல்லாமே ஜென்யூனாக நடைபெறுங்க. தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். உங்களுக்கு புரியுதுங்களா? செல்வாக்கு அப்படிங்கிற உயரக்கூடிய ஒரு காலகட்டம் துலாத்துக்கு. பெரிய பொறுப்புகளுக்கு வருவீங்க. 6ல் ராகு இருக்குது. நல்லது ஒரு வெளிநாடு போகிறது, இல்லை வேறு மாநிலத்துக்கு போகிறது, கடல் சார்ந்த இடத்துக்கு போகிறது, கடல் பக்கத்தில் வீடு வாங்குறது, நீருக்கு அடியில் நீர் வாங்குறது, நீர் அருகில் சரிங்களா ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறது, இது எல்லாமே ஏற்படும். கோவில் திருப்பணிகள் பண்ணுறது, ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, ஒரு கோவிலுக்காக உழவார பணிகளுக்காக சேர்றது, அடிக்கடி கோவிலுக்கு உழவார பணிகளுக்கு செல்வது, அந்த ஃபேமிலியில் பர்மிஷன் கிடைப்பது, வண்டி வாகனம் மாற்றிக்கொள்வது, வேறு என்ன வேணும், பொறுமையாக நல்லது எல்லாமே நடக்குங்க. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் அலர்ஜி பார்த்துக்கிறது, முதுகு தண்டு வாரத்தை பார்த்துக்கிறது, ஏதாவது ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தவங்கெல்லாம் ஃபுல் செக்கப் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணிக்கணும். குரு 8ல் வந்தால் துலாத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 3க்கும் 6க்கும் உரியவர் 8ஆம் இடத்துல வந்து மறைவது உங்களுக்கு விசேஷங்க. அதனால் பயப்படவே பயப்படாதீங்க. 8ல் வந்தால் இதாகும் அதாகும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லுவாங்க. பட் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லதாக நடக்கும். தொழிலில் இருந்த கடன்கள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு தருணமாக மாறும். இந்த 8ஆம் இடத்துல குரு வரப்போ உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது ஒரு காலகட்டமாக அமையுங்க. தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. தொழிலில் வளர்ச்சிங்கிறது ஏற்படும். அபிராமியை படிக்கணுங்க. 40, 59, 75, 5ல் சனி இருக்கிறதுனால இதெல்லாம் படிக்கணுங்க. அதை மட்டும் படிங்க. அதாவது குரு ரிஷபத்துக்கு பயிற்சி ஆவது தான் இந்த குரு பயிற்சி. ஒரு வருட குரு பயிற்சி அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரிஷபம் என்பது பகை வீடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ ஏற்கனவே சனியானவர் கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கிறாரு. அதே சமயம் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறாருங்க. அப்போது கேதுவானவர் உங்களுக்கு கன்னியில் விட்டிருக்கிறாருங்க. இப்போது இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மேஷத்தில் இருந்து ரிஷபம் அப்படிங்கிறது போகிறதுங்க. இது வந்துட்டு குரோதி வருடம் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். ஏற்கனவே உலக அளவில் பொருளாதாரம் அப்படிங்கிறதுல குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி மக்களுக்கு வரி விதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. பஞ்சம் பிரச்சனை ஒரு சில இடங்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, தென்னிந்தியாவில் பஞ்சம் அப்படின்னா வட இந்தியாவில் வெள்ளத்தால் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பார்க்காம உலக அளவில் வேலையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. மருத்துவத்துறையில் பெரியதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். மருத்துவத்துறையில் சாதனைகள் பெண்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையுங்க. தங்கத்தினுடைய விலை உயரக்கூடிய ஒரு அமைப்பு. தொலைதூரத்தில் இருந்து நல்லதொரு செய்திகள் கிடைக்கும். அதாவது மேல்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் போயிட்டு இந்தியாவில் இருந்து நல்லதொரு செய்திகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே மிக மிக கவனமாக சில விஷயங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டுங்க. முதலீடுகள் எல்லாமே தாய் திருநாட்டில் முதலீடு செய்வதும்,
நிலத்தில் முதலீடு செய்வதும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எல்லாமே குடப்பிடிக்கலாக இருக்கும். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களிடத்தில் புது வரி போடலாமா, அந்த புது வரி போடலாமா என்று வரி மீது வரி அதிகமாக வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஏனென்றால் குரோதி வருடத்திலே தான் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற நடைபெறும். மீடியாவினுடைய டெவலப்மெண்ட் எல்லாமே பிரமாதமான டெவலப்மெண்ட்டாக இருக்குங்க. பெண்களுக்கு உலகம் முழுவதுமே பெரிய அளவுக்கு அந்த அரபு நாடுகளில் கூட பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான சலுகைகள், மதிப்புகள் வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்குங்க. இந்திய மண்ணில் பெண்களுக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சி இருக்கும். குரு ரிஷபத்தில் இருந்தாலும் குருவினுடைய பார்வை என்பது ரொம்ப முக்கியங்க. ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அப்படிங்கிறது முக்கியம். 5ஆம் பார்வையாக குரு கன்னியா ராசியை பார்ப்பது, அதே போல் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பது, 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது, என்ற 3 ராசிக்காரர்களுக்கு பார்வை பலன் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் ரொம்ப முக்கியங்க. ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எனவே குரு பார்க்கறதுனால அந்த 3 ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு நிறைய விஷயம் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பார்க்குற பார்வையால் என்ன நல்லது அப்படிங்கிறது தான் கோட்சாரம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஸோ அந்த கணக்கை போட்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போது பொதுவாகவே பகை வீட்டில் வரக்கூடிய ஒரு கிரகம் இறைவனுடைய கருணையால் தான் நல்லது அப்படிங்கிறது செய்யும். இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நல்லது அப்படிங்கிறது நடக்கும். சனியானவன் சொந்த வீட்டிலே ஏற்கனவே இருந்து நாட்டில் நீதியை நிலைநாட்டுறதுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் குருவானவரும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாருங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இதெல்லாம் பொதுவான பலன்கள். நிறைய கோவில்கள் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தெய்வம்னு ஒன்று இருக்குங்க. ஆனால் அந்தந்த கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசேஷம் இருக்கும். அது நிறைய பேருக்கு வந்துட்டு அது புரியாதுங்க. அதாவது இப்போது முருகரை நான் வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அறுபடை வீடுகளுக்கு ஒரு விசேஷம் அப்படிங்கிறது இருக்குது. அது பழனி முருகன் என்று அப்படின்னு சொல்லி நினைத்து கொள்ளுங்களேன். பழனி முருகர் அப்படிங்கிறவர் இந்த வீடு கட்டுவது தடையாக இருக்குது. அதே மாதிரி நிலம் வாங்கி பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரத்தத்தில் கோளாறு அப்படிங்கிறது இருக்குது. தேவையில்லாத மன நிம்மதி அப்படிங்கிறது இல்லை. இதில் தொடர்ச்சியாக இந்த குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது தேக ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது வருது. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வீடு கட்டினாலும் அதை விற்க வேண்டிய நிலைமையெல்லாம் வருது அப்படின்னா, பழனி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லாரும் போய்ட்டு முருகரை கும்பிட்டாலும் மாலையில் இருக்கக்கூடிய ராஜ அலங்கார தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்கள, இந்த ராஜ அலங்கார தரிசனம் பார்ப்பதும், அதே சமயம் மாலையில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் சாயரிச்சா அபிஷேகத்தில் உங்களால் முடிஞ்ச பங்கு பெறுவதும், அந்த அபிஷேகத்துக்கு பணம் கட்டுவதும், தலையில் சிரசில் வைத்து விபூதி கொடுப்பாங்கள்ல, அந்த ஒரு விபூதி வந்துட்டு ரொம்ப விசேஷம். சரிங்களா? அந்த பழனியினுடைய ராஜ அலங்கார படமும் ரொம்ப விசேஷம். அந்த வீடு, நிலம், விவசாயம் செழிப்பதற்கு எல்லாமே தெரிந்த கோவில் தான் பழனி. சரிங்களா? போவோம், சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் இது போன்ற ஒரு விசேஷத்திற்கு மாலையில் தங்கி அங்கே தரிசனம் செய்துவிட்டு பொறுமையாக ஒரு இரவு கூட நீங்கள் கோவிலினுடைய அந்த சுற்றி இருக்கக்கூடிய விடுதிகளில் தங்கிவிட்டு சந்தோஷமாக மறுநாள் முருகனுடைய கோபுரத்தை தரிசனம் செஞ்சு வந்தீங்க அப்படின்னாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. அதாவது 7 சனி அப்படின்னா எதுவுமே இல்லைங்க, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? எப்பேற்பட்ட மனிதனுக்கும் 27 வருஷத்தில் இருந்து கண்டிப்பாக இந்த 27 வருஷத்துக்குள்ளாக இந்த 7 சனி அப்படிங்கிறது வந்து தாங்க தீரும். அதனால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள்